சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதியில் என் ஆனந்த் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கில்? வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் சென்னை தீநகர் தொகுதி தாவேகா சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் ஆனந்த் என்கிற முனுசாமி அதிமுக வேட்பாளரான தீநகர் சத்யாவை 13,207 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஆனந்தின் வெற்றியை எதிர்த்து வாக்காளரான பாலசுப்ரமணிய சர்மா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதேபோல் ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ PH பால் மனோஜ் பாண்டியன் அதிமுக வேட்பாளர் KRP பிரபாகரனை 7,798 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மனோஜ் பாண்டியனின் வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் பிபின் சக்கரவர்த்தி, அதே போல வாக்காளர்கள் இசக்கிராஜா, பத்மநாபன் ஆகியோரும் தனித்தனியாக தேர்தல் வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த 4 வழக்குகளையும் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மனுவில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு மனுதாரருக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவகாசம் வழங்கியிருந்தார். இதற்கிடையில் மானாமதுரை தொகுதியில் தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் 1,205 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தமிழரசியை தோற்கடித்தார். இளங்கோவன் வெற்றியை எதிர்த்து தமிழரசி தாக்கல் செய்த தேர்தல் வழக்கும் இன்று தினம் விசாரணைக்காக வந்தது. இந்த 5 வழக்குகளுமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் வழக்குகள் குறித்து அமைச்சர் ஆனந்த், திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதியில் என் ஆனந்த் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கில்? வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் சென்னை தீநகர் தொகுதி தாவேகா சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் ஆனந்த் என்கிற முனுசாமி அதிமுக வேட்பாளரான தீநகர் சத்யாவை 13,207 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஆனந்தின் வெற்றியை எதிர்த்து வாக்காளரான பாலசுப்ரமணிய சர்மா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதேபோல் ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ PH பால் மனோஜ் பாண்டியன் அதிமுக வேட்பாளர் KRP பிரபாகரனை 7,798 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மனோஜ் பாண்டியனின் வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் பிபின் சக்கரவர்த்தி, அதே போல வாக்காளர்கள் இசக்கிராஜா, பத்மநாபன் ஆகியோரும் தனித்தனியாக தேர்தல் வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த 4 வழக்குகளையும் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மனுவில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு மனுதாரருக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவகாசம் வழங்கியிருந்தார். இதற்கிடையில் மானாமதுரை தொகுதியில் தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் 1,205 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தமிழரசியை தோற்கடித்தார். இளங்கோவன் வெற்றியை எதிர்த்து தமிழரசி தாக்கல் செய்த தேர்தல் வழக்கும் இன்று தினம் விசாரணைக்காக வந்தது. இந்த 5 வழக்குகளுமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் வழக்குகள் குறித்து அமைச்சர் ஆனந்த், திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.